ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம மாங்காய் போட்டு நெத்திலி குழம்பு தான் வைக்க போகிறோம். இது செம சூப்பராக இருக்கும். மீனை விட இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் காலையிலே வானகரம் போய் பச்சை நெத்திலியே வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி அதை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிருக்கு நம்மளுக்கு குழம்பு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்கும் போது குழம்போட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாம்பார் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 நார்மல் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸு புளி மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சு குழம்பு தாளிச்சிடலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடுறேன். கொஞ்சம் வெந்தயம், இது நல்லா வாசனையை கொடுக்கும். சீரகம் இன்னும் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து நறுக்கி வச்சா அந்த சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுடுறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே நம்ம நறுக்குனா தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முழுசாக இருந்தால் சீக்கிரம் வதங்காது. கொஞ்சம் அதில் பெருசாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது வதங்கும் போதே கொஞ்சம் கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு விடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே, இப்போது இது நல்லா வதங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதையும் வதக்கல் கொடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வைக்கும்போது தான் குழம்பு நல்லா திக்கு கொடுக்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதங்க விடலாம். இதை கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம இந்த மாதிரி செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மசாலா சேர்த்துடலாம். நல்லா தொக்காயிடுச்சு. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன். காரம் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி இதுலேயே எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா குழம்போட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்து புளி கரைச்சலை ஊற்றிடலாம். சீராக இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இது கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். குழம்புக்கு நல்ல வாசம் கொடுக்கும் பச்சை பூண்டு போடும்போது. இடையில இது கொஞ்சம் குழம்பு கொதிச்சிருக்கு. இப்போ மாங்காய் போட்டு கொஞ்சம் வேக விட்டு அடுத்து நெத்திலி போட்டுடலாம். மாங்காய் வெந்துருச்சு. குழம்பு நல்லா சுண்டியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நெத்திலி போட போகிறோம். இது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய்லாம் பிரிஞ்சு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நெத்திலி எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா சூப்பராக நெத்திலி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. எங்களுக்கு வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வைக்கும்போது நீங்கள் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
எப்பவும் பெரிய மீனை விட சின்ன மீனுங்க, அப்புறம் இந்த மாதிரி பச்சை நெத்திலி இதோட குழம்போட ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம மார்னிங் வச்சுட்டு மதியம் சாப்பிடும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பர். மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமே அற்புதமாக இருக்கும். காலைல டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது அது குழம்போட டேஸ்ட்டே இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் நெத்திலி குழம்பு சொல்லவே வேண்டாம். பாருங்க, பார்க்கும்போது எப்படி இருக்குது. இந்த நெத்திலி எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா கொஞ்சம் 2, 3 கொதியிலேயே நல்லா அழகாக வெந்துடும். ரொம்ப நம்ம கொதிக்க விட வேண்டியதே இல்லை. ரொம்ப கொதிக்க விட்டோம்னா நெத்திலி எல்லாமே உடஞ்சிரும். கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கம வாசமாக பச்சை நெத்திலி மாங்காய் போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.